இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நம் அண்டை நாடான வங்கதேசத்தில் 2024 உருவான மாணவர் போராட்டம் உள்நாட்டு கலவரமாக வெடித்தது. அப்போது பிரதமராக இருந்த அவாமி லீக் கட்சி தலைவர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நம் நாட்டுக்கு தப்பி வந்தார். இதையடுத்து நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையில் அங்கு இடைக்கால அரசு வங்கதேசத்தில் பதவியேற்றது. அவாமி லீக் கட்சிக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதித்ததோடு February 12 தேர்தல் என்றும் இடைக்கால அரசு அறிவித்தது. இதற்கிடையே வங்கதேச தேசியவாத கட்சி தலைவரான முன்னாள் பிரதமர் கலீதா ஜியா சமீபத்தில் உடல்நல பாதிப்பால் உயிரிழந்தார். அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் கலீதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சியும் ஷபிகுர் ரஹ்மான் தலைமையிலான ஜமாத்-இ-இஸ்லாமி கட்சியும் நேருக்கு நேர் மோதின. வங்கதேச பார்லிமெண்டில் மொத்த பலம் 350. இதில் 50 இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும். இது கட்சிகளின் விகிதாசாரப்படி அளிக்கப்படும். மீதமுள்ள 300 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் வேட்பாளர் இறந்துவிட்டதால் மற்ற 299 தொகுதிக்கு நேற்று தேர்தல் நடந்தது. காலை 7:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தது. 13 கோடி வாக்காளர்களில் 70.2% பேர் ஓட்டு போட்டனர். பார்லி தேர்தலுடன் ஜூலை சாசனம் எனப்படும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்த பொது ஓட்டெடுப்பும் நடந்தது. இதற்கும் ஆம் அல்லது இல்லை என்று பதிலளிக்கும் வகையில் தனி ஓட்டுச்சீட்டு வழங்கப்பட்டது. ஓட்டுப்பதிவு முடிந்தவுடனே ஓட்டு எண்ணிக்கை துவங்கியது. துவக்கம் முதலே வங்கதேச தேசியவாத கட்சி முன்னிலை வகித்து வந்தது. அதிகாலையில் மெஜாரிட்டிக்கு தேவையான 151 இடங்களை தாண்டி அந்த கட்சி வெற்றி பெற்றது. இதன் மூலம் கலீதா ஜியாவின் வங்கதேச தேசியவாத கட்சி ஆட்சி அமைப்பது உறுதியானது. இதை அந்த கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். ஓட்டு எண்ணிக்கை முழுமையாக முடிந்ததும் வெற்றியாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார். அடுத்த சில நாட்களில் இடைக்கால அரசு தனது அதிகாரத்தை வங்கதேச தேசியவாத கட்சியிடம் ஒப்படைக்க உள்ளது.